ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? அதாங்க மீன் குழம்பு. மீன் குழம்புனால நாக்கில் எச்சி ஊறுதில்ல, அந்த மாதிரி செமையான மீன் குழம்பு. அதுவும் வஞ்சரம் மீனில் வச்ச மீன் குழம்புங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட். நல்ல எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலை போட்டு அப்படி பட்டன்னு வெடிக்க சொல்ல 3 வத்தலை பிச்சு போட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் வெள்ளைப்பூடையும் தட்டி போட்டு, அதோடு கொஞ்சம் வெந்தயம் சீரகம் இதையும் போட்டிங்கன்னா வாசனை சும்மா கம கம கமன்னு வருங்க. அதில் தக்காளி நீங்கள் எவ்வளோ வேணும், ஒரு 2 தக்காளி எடுத்திங்கன்னா 2 வெங்காயம் எடுக்கணுங்க பல்லாரி. அதே மாதிரி நீங்கள் அது எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படி சிம்மில் வச்சுருங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி அப்படி மேலே எண்ணெய் விடணுங்க. அப்படி விட்டால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே நம்ம மிளகாய்த்தூளை போட்டோன்னு சொன்னால் குழம்பு மிளகாய்த்தூள் தான். அப்படி போட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். நல்லா குழம்பு பார்க்க ரெட்டிஸாக இருக்கும். அந்த எண்ணெயில் போட்டால் தான் உங்களுக்கு குழம்பு நல்லாவே ரெட்டிஸ் தெரியும். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றுங்க. தேவையான அளவு புளி போட்டால் போதும், ரொம்ப புளிப்பு தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம தக்காளி கொடுத்துருக்குறோம் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் பாலையும் ஊற்றுனீங்கன்னா மீன் குழம்பு செமையாக இருக்கும். இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்களேன், செம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேவையான அளவு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். கல்லுப்பு தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்னும் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மல்லி இலையெல்லாம் போட்டு நல்ல கொதி. நீங்கள் மூடி வச்சதுமே வெளியில் அப்படி ஆவி பறக்கிறது தெரியும். அப்படி பறந்ததுமே உங்களுக்கு நல்ல மீன் கொதிச்சுட்டு, மீன் குழம்புல கொதி வந்ததுமே நம்ம கழுவி வச்சுருக்கிற வஞ்சரத்தை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைங்க. அதுவே போதும். நல்ல கிரேவியும் ஓரளவுக்கு நியாயமான திக்னஸில் இருக்குது. என்ன தான் மீன் குழம்பு வச்சாலும் ஃப்ரை பண்ணால் தான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு கொஞ்சம் மீன் எடுத்து நம்ம ஃப்ரையும் பண்ணிடலாம். இதுக்கு வெறும் உப்புத்தூளும் மிளகாத்தூளும் மட்டும்தாங்க. அது குழம்பு மிளகாத்தூள், அதாவது மல்லி சீரகம் எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு குழம்பு மிளகாத்தூள். அதில் ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம இந்த மீனை நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த மீனில் உப்பு மசாலா எல்லாமே பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒன்றுன்னா பொரித்து இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா செம டேஸ்ட்டு. இந்த மீனையும் ஆயில் ஊற்றி பொரிச்சிடலாம். இந்த மீன் குழம்பை பார்க்க சொல்ல யாருக்கெல்லாம் டெம்ப்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.